உங்க ஃபேவரட் டாப் குக்கு டூப் குக்கு சீசன் 2 ஷோவை இப்ப சாட்டர்டே அண்ட் சண்டே காலையில 9 மணிக்கு எல்லாருக்கும் முன்னாடி பார்க்க விரும்புறீங்களா? உடனே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருக்கிறது ரெண்டு பேர் மட்டும்தான். அதுவும் யாருன்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். யார சொல்ற நீ? வேற யாரு? கயல மருமகளா ஏத்துக்க முடியாத அந்த சிவசங்கரியும், தேவிய மருமகளா ஏத்துக்க முடியாத அந்த வேதவள்ளியும் தான். எழில் மாப்பிள்ளையா அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்ததுனால அவங்க அம்மாவே கயல கொல்ல சொல்லிருக்கலாம். பெரியம்மா, இல்லன்னா ஆரம்பத்துல இருந்தே தேவியும் அந்த குடும்பத்தையும் ஏதாவது செய்யணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கால, அந்த வேதவள்ளியே கொல்ல சொல்லிருக்கலாம். ஏய், என்னடி உன் மூளை இப்படி ஏடா கூடமா வேலை பார்த்துட்டு இருக்கு? அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. நீயா ஏதாவது கற்பனை பண்ணி உளறிக்கிட்டு இருக்காத. ஏங்க, நான் சந்தேகப்படுறதுல என்னங்க தப்பு இருக்கு? கயல கொல்லணும்னு வேற யார் நினைப்பாங்க சொல்லுங்க? பெரியம்மா, அவங்க யாருமே அப்படிப்பட்டவங்க கிடையாது. தேவையில்லாம அவங்க தான் காரணம்னு சொல்லி நீங்க மனஸ்தாபத்தை உண்டாக்காதீங்க. யாரோ செஞ்ச தப்புக்கு அவங்க மேல பழி போடுறது நல்லதில்ல. ஆமாண்டிமா, நான் தான் பழி போடுறேன். ஏன் எனக்கு பழி போடுறதுதான் வேலையா? பாவம், என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் ஓடி வந்தா நீ இதையும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. ஏய், சும்மா இருக்க மாட்டியா நீ? பாவம், அவளே மறுபிறவை எடுத்து வந்திருக்கா. எப்படி இருக்க என்னன்னு விசாரிக்காம சொந்த பந்தத்துக்குள்ள வம்பெழுத்து விட்டுட்டு இருக்கியா? பெரியப்பா, பெரியம்மா சொன்ன மாதிரி எனக்கும் வேதவழி அத்தை மேல சந்தேகம் இருக்கு. அப்படி சொல்ற சிங்கக்குட்டி. மாமா, எங்க அம்மா பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எப்ப எது நடந்தாலும் எங்க அம்மா தான் பண்ணிருப்பாங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஷாலினி, எங்க அம்மா கோவக்காரங்க தான், ஏதோ சில தப்புகள் பண்ணிருக்காங்க தான். அதுக்காக எல்லா தப்பையும் அவங்க மேலயே போட்டா என்னால பொறுத்துக்க முடியாது. அவங்க மேல தேவையில்லாம வீண் பழி போடாதீங்க. ஷாலினி, நான் ஒன்னும் புதுசாவோ இல்ல நடக்காத எதையும் சொல்லல. இதுக்கு முன்னாடி உங்க அம்மா நடந்துகிட்டதை வச்சு இப்ப நடந்ததுக்கு அவங்க தான் காரணமா இருப்பாங்களோ சந்தேகப்படுறோம். அதுல என்ன தப்பு இருக்கு? மூர்த்தி, ஏன் உனக்கே நல்லா தெரியுமே. தேவி குழந்தையை கடத்த உங்க அம்மா எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. கையில் தானே அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினா. அந்த கோவத்துல கிடைச்ச சந்தர்ப்பத்தை வச்சு கையில கொல்ல நினைச்சிருக்கலாம்ல. அண்ணே, ஆனா ஒண்ணு ஷாலினி, உன் அம்மா மட்டும் இல்ல மாப்ள, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல உங்க அம்மாவும் சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏய் மூர்த்தி, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நான் நியாயமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க மட்டுமா? ஏன் ஷாலினியோட மாமா செங்குட்டுவன் இருக்காருல்ல, அவரும் தானே தேவியை கொல்ல நினைச்சவர் தானே அவரு. எல்லா விஷயம் உனக்கு தெரிஞ்சிருந்தோம், உனக்கு அவங்கள பத்தி சொன்னா கோவம் வருதுல்ல? மூர்த்தி, என்ன பேசிட்டு இருக்க நீ? யாரா இருந்தாலும் அவங்க பிறந்த வீட்டை பத்தி தப்பா பேசினா கோவப்படதான் செய்வாங்க. கயல், பெத்த பிள்ளைங்க முன்னாடியே அவங்க அம்மாவை பத்தி தப்பா பேசினா அவங்களுக்கு இல்ல எல்லாருக்குமே கோவம் வரதான் செய்யும். என்ன கொல்ல நினைச்சது யாருன்னு தெரியாம அவங்க மேல பழிய போடுறது ரொம்ப பெரிய தப்பு. டே மூர்த்தி, இவ ஏதோ சொல்றான்னு அதை கேட்டு நீ பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காதடா. பெரியப்பா, பெரியம்மா சொன்னாங்கன்றதுக்காக இல்ல பெரியப்பா. அது என்னன்னா, அண்ணா, ஏற்கனவே நீ காணாம போன சமயத்துல வேதவழியத்தை தான் அதுக்கு காரணம்னு சந்தேகப்பட்டு பிரச்சனை பண்ணியாச்சு. அந்த விஷயத்திலேயே நான் ஷாலினிய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஏன் அடிக்க கூட போயிட்டேன். ஆனா அவங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்ல. இப்போ அவங்க மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு ஒரு பொண்ணு அவ நம்புறா. திரும்ப திரும்ப அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி அவங்க அம்மா தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அது அவளால ஏத்துக்க முடியாது. இல்ல அன்பன், டேய், நீ என்னடா உன் மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? உன் அக்காவை கொல்ல பாத்திருக்கா, ஒரு அண்ணனா அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கான், நீ போய் அவனை தப்பு சொல்லிக்கிட்டு இருக்க. பெரியமா, நான் அவரை தப்பு சொல்லல. உண்மை என்னன்னு தெரியாம வேதவழி அத்தை மேல பழி போட வேணான்னு சொல்றேன். இங்க பாருங்க, அக்காவை கொல்ல நினைச்சது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்க தேவையில்லாம ஷாலினி குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்காதீங்க. டேய், என்னடா முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? இது பாரு, நீ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா பேசிக்கிட்டு இருக்க. நான் கையிலுக்கு ஒரு அண்ணனா பேசுறேன். எனக்கு இந்த சட்டத்தை பத்தி எல்லாம் தெரியாது, ஆனா மனுஷங்களை பத்தி தெரியும். அவங்க பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு நான் நம்புறேன், அவ்வளவுதான். அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனப்ப கூட அவங்க எப்படி எல்லாம் பேசுறாங்க தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்து இப்படி பேசுறியாடா? அண்ணா, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும்.
அக்கா மேல உனக்கு இருக்கிற அக்கறையை விட எனக்கு அதிகமா இருக்கு. அவங்கள கொல்ல நினைச்சவனை என்ன பண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க உங்க வேலையை பாருங்க. அன்பு அன்பு கொஞ்சம் பொறுமையா இருடா. மூர்த்தி கொஞ்சம் பொறுமையா இரு ப்ளீஸ். என்ன கையல்? என்ன காரணமா வச்சு எதுக்கு நீங்க ஆளாளுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அவர் என்ன கையில் தப்பா கேட்டுட்டாரு? அவர் ஒரு சந்தேகத்துல தானே சொல்றாரு. கொஞ்சம் அவர் சொல்றதையும் நம்ம கேட்கலாம்ல. உனக்கு மூத்தவர் தானே, அவருக்கு அந்த மரியாதையை கொடு. சூப்பர். நாம கொளுத்தி போட்டது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அன்பு, ஷாலினியோட வீட்டை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை பத்தியும் கொஞ்சம் யோசி. அந்த வீட்டு ஆளுங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த வீட்டு ஆளுங்களை எல்லாம் மரியாதை இல்லாம நடத்தாத. ஐயோ அண்ணி, மரியாதை இல்லாமலாம் நான் பேசல. அவருக்கு புரிய வைக்க தான் நான் முயற்சி பண்றேன். நீ எப்படி பேசுறேன்னு புரியாத அளவுக்கு நான் ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது. ஒரு அண்ணனா அவர்கிட்ட நீ உரிமையா பேச அதை நான் தடுக்க மாட்டேன். ஆனா அவர்கிட்ட நீ மரியாதை இல்லாம பேசுற நான் சும்மா இருக்க ஏய், மாட்டேன். அவன் எப்பவும் போல என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. இல்லங்க, அவன் எப்படி இப்ப பேசுறான் அவர் என்ன பேசிட்டாருன்னு நீங்க உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஓ, உன் புருஷனை பத்தி பேசும்போது உனக்கு கோவம் வருது இல்ல? அப்ப ஏன் புருஷனை பேசினா எனக்கு கோவம் வராதா? போதும் போதும் நிறுத்துங்க. என்ன நினைச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரே குடும்பங்கிற நினைப்பு இருக்கா இல்லையா? ஏதோ எதிரிங்க கிட்ட பேசுற மாதிரி ஆள் ஆளுக்கு குத்தம் சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. வந்துட்டா நடுவுல நாட்டாம பண்றதுக்கு. பாய் பேச்சு முத்தி கைகளை பாய அடிச்சுக்கிட்டு மாடு வாங்கன்னு பார்த்தா குறுக்க புந்து ஆஃப் பண்ணிட்டாளே. ச்சே. இத பாருங்க, நாமளே நம்ம குடும்பத்தை விட்டு கொடுக்க கூடாது. நம்ம குடும்பம்னா அது நம்ம மட்டும் இல்ல. வேதவள்ளி அத்த குடும்பமும் நம்ம குடும்பம் தான். சிவசங்கரி அத்த குடும்பமும் நம்ம குடும்பம் தான். நமக்கு எல்லாரும் வேணும். சந்தேகப்படுறோங்கிற பேர்ல யாருமே அவங்கள தப்பா நினைக்க வேண்டாம். கையல் அவங்களும் இல்லனா அப்ப உன்னை கொல்ல நினைச்சது யாரு? நல்லா கேளுடா. மூர்த்தி போதும் மூர்த்தி. குடும்பத்துக்குள்ளேயே நீங்க இப்படி சண்டை போடுறத பாக்குறதுக்கு அந்த போலீஸ்காரனே என்ன சுட்டு கொண்டு இருக்கலாம். கையல் அண்ணி என்ன பேசிட்டு இருக்க நீ? பின்ன என்னமா? ஆள் ஆளுக்கு யோசிக்காமலே வார்த்தையை விட்டுட்டு இருக்காங்க. நேத்து அங்க அனுபவிச்ச வலியை விட என் கண்ணு முன்னாடியே என் குடும்பம் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பாக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்குமா? எனக்கு அது வலிக்காதா? கையில விடுமா. டேய் மூர்த்தி, எல்லாரும் அமைதியா இந்த பிரச்சனையை இத்தோட விடுங்க. எல்லாம் உன்னால வந்தது. ஒன்னா இருந்த குடும்பத்துக்குள்ள கலகம் பண்ணி கலவரத்தை உண்டு பண்ணி. நான் என்னங்க பண்ணேன்? பேசாத. ஆமா, நான் பேசினாதான் உங்களுக்கு எல்லாம் பொறுக்காதே. நான் என்னமோ இல்லாத சொன்ன மாதிரி என்ன குத்தம் சொல்லிக்கிட்டு வரீங்க? பெரியம்மா, ஏற்கனவே நிறைய குழப்பத்துல இருக்கும். நீங்க வேற ஏன் பெரியம்மா உங்க குடும்பத்து ஆளுங்களை இழுத்து விடுறீங்க? ஆமா, நான் தான் அவங்களை இழுத்து விடுறேன். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எம்எல்ஏ பழிய போடுவீங்களே. ஏய், உன்னை என்கவுண்டர்லயே போட்டா கூட எம்எல்ஏ பழிய போடு. பாவம் உன்னை பார்க்க வந்தா இழுத்து விடுறாங்களா? இழுத்து. ஏங்க வாங்க போலாம். ஐயோ, இவளை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு சமாளிக்க முடியல.